இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் ஸ்வீட்டில் இந்த கேசரி தாங்க சொல்லணும். நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா கூட அவங்க 5 மினிட்ஸ் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம சட்டுன்னு போய் பட்டுன்னு ரெடி பண்ணி இதை கொண்டாந்து அவங்க கையில் கொடுத்துடலாம். இன்க்ரீடியன்ஸும் சிம்பிள், செய்யறதும் சிம்பிள். இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே முந்திரி திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய் பத்தலைனா கொஞ்சம் ஆட் பண்ணி 1 கப் ரவை, எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் அளவு வச்சுக்கோங்க. 1 கப் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் வந்து 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வைங்க. பச்சை தண்ணி வேண்டாம், ஹாட் வாட்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதையும் இந்த ரவையோடு சேர்த்து ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க கட்டி இல்லாமல். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கேசரி கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்லாம் விட்டுடலாம். ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் கேசரி கலர். இல்லாதவங்க நீங்கள் கேசரி கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இந்த வெந்து வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவைனா 1 கப் சர்க்கரை, ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். ஸோ அதையும் இதோடவே போட்டு நல்லா நீங்கள் கிளக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லூஸ் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் 1 கரண்டி நெய் விட்டுக்கோங்க. 1 கரண்டி மீன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு, நெய்யோட இதுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. 2 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இதுவாக வந்து நெய்யை விட்டு ஆட் பண்ணிக்காதீங்க. ஃபைனலாக நீங்கள் முந்திரியெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஹாட்டாக சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.